மாவட்டம் மயிலாடுதுறை நாராயணபிள்ளை தெருவில் மயிலாடுதுறை கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை உள்ளது. இங்குள்ள மருந்து விற்பனை கூடத்தில் விற்பனையாளராக பணியாற்றி வந்த சித்ரா 40 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வந்தது. குற்றச்சாட்டு நிரூபணமானதை அடுத்து நாகை போலீசார் சித்ராவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிவகாசி அருகே உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் இந்திய சேவை துறையில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் தற்கால மாற்றமும் வாய்ப்புகளும் மற்றும் இடர்பாடுகளும் என்ற தலைப்பில் தேசிய அளவிலான கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுதில்லி இந்திய சமூக அறிவியல் ஆய்வுக் கழகத்தின் ஆதரவோடு நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் சேவை துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதங்கள் நடைபெற்றன. காஞ்சிபுரம் நகரில் திருட்டு மற்றும் கொள்ளை வழிப்பறிகளை தடுக்க பல இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஆனால் மக்கள் நெரிசல் மிகுந்த நகரின் முக்கிய பகுதிகளில் வழிப்பறிகள், திருட்டு, கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இதனால் கண்காணிப்பு கேமராக்கள் வெறும் சம்பிரதாயத்துக்கு பொருத்தப்பட்டுள்ளதாக காஞ்சிபுர நகர மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் 500 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. கனமழையால் தங்கள் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் டி. புதுப்பட்டியில் கிராம அறிவு மையம் மகளிர் குழு சார்பில் அந்த கிராம பெண்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு பின்புறமும் காய்கறி தோட்டங்களை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் அறக்கட்டளையுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்திற்கு அப்பகுதி மக்கள் பெரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியைச் சேர்ந்த மென்பொறியாளர் ஷாகுல் ஹமீத் சிங்கப்பூரில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் தன் கணவர் குடும்பத்தினர் தன்னை விவாகரத்து செய்ய வற்புறுத்தி வருவதாக ஷாகுல் ஹமீதுவின் மனைவி ஷபீனா தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார். அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஷபீனாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கணவரின் தம்பி முகைதீன் மற்றும் அவரது நண்பர் பாலா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர்.